யூடியூப் சேனல். நான் உங்க அர்ச்சனா. நாங்க வந்து நானும் என் தம்பியும் சேர்ந்து குக்கிங் பண்ணுவோம். ஹவுஸ் டூர், ஹோம் டூர் போடுவோம், ஃப்ரிட்ஜ் டூர் போடுவோம். பாருங்க. சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். டான்ஸ் வீடியோ நானும் என் தம்பியும் செகண்ட் வீடியோ அது பாருங்க. ரைட்லியா லெஃப்ட்லியா ஃபர்ஸ்ட்? சேம் ஸ்டெப். ஷோல்டர். சப்ஸ்கிரைப். இதுதான் எங்க ஹாலு. இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் vlog. இது எங்க சோஃபா. இவன் தான் என் தம்பி. தெரியும். ஹாய் சொல்லு. நான் பேசவா? ஹாய் சொல்லு. ஹாய். வாங்க கிச்சன் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல குக்கிங் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டிஷ் டுடே இட்லி. மாவு எடுத்து இட்லி தட்டில் ஊத்திட்டு அடுப்புல வச்சா இட்லி வந்துடும். சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் டுமாரோஸ் டிஷ் தோசை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மோட்டிவேஷனல் வீடியோ. 55 சப்ஸ்கிரைபருக்கு தேங்க்ஸ். வாழ்க்கைனா ரொம்ப கஷ்டமா இருக்கும். கஷ்டப்படாதீங்க. ரொம்ப பயமா இருக்கும். நீங்க வந்து பயப்படக்கூடாது. வேற என்ன? வலிக்கும். ரொம்ப வலிய வந்து நம்ம தாங்கிக்கணும். சப்ஸ்கிரைப் டு மோர் வீடியோஸ். சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. பெல் அமுக்கிருங்க. எரும மாடு எப்படி பகல்ல உட்காந்து தூங்குது பாரு. வீடியோ போட்டு ஒரு வாரம் ஆச்சு. அப்படி போட்ட வீடியோவும் விளங்கி தொலைல தூங்கு. அடியே ஏண்டி இப்படி பகல்ல உட்காந்து கும்பகாரண மாதிரி தூங்கிட்டு இருக்க? என்னடி ஆச்சு சேனலு? என்னமா பிரச்சனை உனக்கு? ஒரு மனுஷன் இந்த வீட்டுல நிம்மதியா தூங்க கூட கூடாதா? ஏய், சேனல் என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. தூங்க விடலன்னு என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க. நானே இதை பத்தி உங்ககிட்ட பேசணும் தான் நினைச்சேன். ஆமா, அர்ச்சனா அது யூடியூப் ஸ்டார் எங்க இருக்காங்க? ஏன்னா அவங்க வீடியோ எடுக்க சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. வீடியோ எடுக்கணும். எங்க இருக்காங்க? ஏய், அமைதியா இரு. அம்மா, எல்லாருமே அவங்க எடுக்கிற கரியர் அவங்களுக்கு கரெக்டா இருக்குமான்னு தெரியாதுமா. அதே மாதிரிதான் எனக்குள்ள ஒரு பெரிய டேலண்ட் இருக்கு. நம்ம யூடியூப்ல சாதிச்சிடலான்னு ஒரு பெரிய நம்பிக்கையில நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனா என்னுடைய டேலண்ட் மக்களுக்கு பத்தலையோ என்னமோ தெரியல. நான் அதை இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஆல்சோ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டா அது ரொம்ப ஈஸின்னு நினைச்சிட்டோமா. ஆனா அது அப்படி கிடையாது. அதுக்கு நிறைய உழைப்பு போடணும். அதுக்கான நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆல்சோ நம்ம ஒரு வேலை பண்றோம்னா அந்த வேலை நம்மளோட மனசுக்கு நிறைவா ரொம்ப பிடிச்சு பண்ணுமா. எனக்கு இந்த வேலை சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி தெரியலமா. அதனால என்னோட யூடியூப் சேனலை இழுத்து மூடிடலான் இருக்கமா. எது? யூடியூப் சேனல்ல மூட போறியா? உன்னையே நம்பி இருக்க 55 சப்ஸ்கிரைபருக்கு என்ன பதில் சொல்ல போற? என்னமா? உன்னையே நம்பி இருக்க தமிழ் சினிமா ஹாலிவுட்ல இருந்து பாலிவுட்டுக்கு போக வேண்டிய பெருமை பீத்து வச்சிருக்கேன்டி. ஆமா, இப்படி எல்லாம் சொல்லாத அர்ச்சனா. எச்சி வாய் முடுறா. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, உனக்கு இந்த விஷயம் எல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு. ஒழுங்கா வேலைக்கு போய் சம்பாதிக்கிற வழிய பாருன்னு சொன்னனே. என் பேச்ச கேட்டியா? நிறுத்து. இப்ப கூட நான் யூடியூப் சேனல் தானே க்ளோஸ் பண்றேன்னு சொன்னேன். வேலைக்கு போறேன்னு I didn't tell you. அப்புறம் எனக்கு ஒரு 50,000 கேஷ் வேணும் மம்மி. என்னது 50,000? எதுக்குடி? நேத்து தான் மம்மி நான் நைட் ரீல்ஸ் பார்க்கும்போது ஷேர் மார்க்கெட்டை பத்தி படிச்சேன். ஷேர் மார்க்கெட் நிறைய கோர்சஸ் ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. அதை நான் படிச்சா நல்ல ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி
அதுல இருந்து பல லட்சங்கள், பல கோடிகள், ஏன் நாளைக்கு நம்ம வீட்டு வாசல்ல ஒரு BMW ஜாகுவார்லாம் நிக்கும் மம்மி.